நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரே டென்ஷன் தான் அர்ச்சனா. அவங்க வீட்ல எப்படி பிரசன்டேஷன் பண்றது? ஏன்? ஏன்னா நான் இது வரைக்கும் வீட்ல எல்லாம் பிரசன்டேஷன் பண்ணதில்ல. ஐ மீன் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்படி பண்ணுவேன்? கார்த்திக், அது ஆபீஸ்னு நினைச்சு நீங்க உங்க பிரசன்டேஷன் பண்ணுங்க. ஒருவேளை அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு உங்க டிசைன்ஸ் பிடிச்சிருச்சுன்னா அது நமக்கு நல்ல விஷயம் தானே. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்க போங்க. எனக்கு சாப்பாடு போதும். கார்த்திக், என்ன ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டிருக்க? கார்த்திக், அம்மா, நான் அப்புறமா அவருக்கு ஜூஸ் கொடுத்துக்கிறேன். அர்ச்சனா, நீ வேலை செஞ்சுக்கிட்டே இரு, நான் ஊட்டி விடுறேன். அம்மா, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடணுமா? உன் வேலை தடப்படக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ ஏதாவது கொஞ்சம் சாப்பிடணும்ல. இந்த சாப்பிடு. ஆமாமா, இப்ப டைம் வேற இல்ல. சாப்பிடு. கார்த்திக், இந்த கொஞ்சம் சாப்பிடுப்பா. தட்ஸ் குட். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை இப்பதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். இந்த வீட்ல தான் மருமகளுக்கு மாமியார் ஊட்டி விடுறாங்க. அதுவும் எப்படி? பொண்ணுக்கு ஊட்டி விடுற மாதிரி. வாங்க அர்ச்சனா, நீ சாப்பிட்டுட்டு இரு. கார்த்திக், நான் இப்ப வந்துடுறேன். நம்ம ஒண்ணு பண்ணலாம், ரூம்ல உட்காந்துக்கலாம். இங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இல்ல இல்ல, உட்காரெல்லாம் வேண்டாம். நான் இப்போ வீட்டு வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ எப்படி வேலை செய்வான்னு தெரியாது. நீங்க வேணா பாருங்க, நீங்க பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலைக்கு வச்சுக்கங்க. சரி, நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செய்யறீங்க. எங்க அவ? வெளியில தான் நிக்கிறா. சரி. மாணிக்கம், நீங்களும் வாங்க. சரி. பாவம், அவருக்கு தான் வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே ஓகே, வாங்க. இங்க பாரு. கிரிஜா, அட, உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா? நாங்க முதல்ல இருந்த வீட்ல வேலை செஞ்சவன். அது சரி, இங்கதான் சுத்திட்டு இருக்கியா? எங்க கிட்ட என்னமோ ஊருக்கு போறேன், உடம்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு சொன்ன. உன்னை எல்லாரும் எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மோசம் பண்ணிட்டியா? மாணிக்கம், பரவாயில்ல விடுங்க. அவளுக்கு அப்ப அது சரின்னு பட்டிருக்கு, அதை செஞ்சிருக்கா. கொஞ்சமாவது வைக்க வேணாமா இவளுக்கு? கஷ்டமான நேரத்துல உதவிக்கு இல்லாம இப்படி பொய் சொல்லி ஓடி போயிட்டாளே. என்ன இருந்தாலும் நீ எங்க கிட்ட பொய் சொல்லிருக்க கூடாது கிரிஜா. வேற வீட்ல வேலைக்கு போறேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாமே. அப்படியே விஷயம் அப்படின்னு இவளை வச்சுக்காதீங்க. நான் வேற ஆள் கூட்டிட்டு வரேன். என்ன மன்னிச்சிருங்க சின்னம்மா. பேராசையால நான் அப்படி பண்ணிட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை விட்டு போயிருக்க கூடாது. நான் நிறைய வீட்ல வேலை செஞ்சேன். ஆனா உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களை நான் பார்க்கல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். என்ன வேலைக்கு வச்சுக்கங்கம்மா. இல்ல இல்ல, நீ போ. வேற ஆளை வேலைக்கு வச்சுக்கிறோம். இவ்ளோ நல்ல மனுஷங்களை அம்போன்னு விட்டுட்டு போனல, அதனால வேற ஆளை வச்சுக்கிறோம். நீ முதல்ல கிளம்பு. பெரியம்மா, என்ன மன்னிச்சிருங்க. மாணிக்கொன்னே, நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன். இனிமே நீங்க குறை சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். சரி சரி, அழாத. உள்ள போ. வேண்டாம், இவளை வச்சுக்காதீங்க. போகட்டும், விடுங்க. அதான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டாள்ல. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனுஷங்க. நானா இருந்தா விரட்டி விட்டுருப்பேன். சரிங்க பாரு, நீ ஒழுங்கா வேலை செய்யணும், நம்பிக்கையோட இருக்கணும். புரியுதா? இனிமே நீங்க யாரும் குறை சொல்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். சரி சரி, வா உள்ள வா. ரொம்ப நன்றிங்க. இதுல நன்றி சொல்ல என்னங்க இருக்கு? ரொம்ப சந்தோஷம். நான் அப்ப போயிட்டு வரேன். வாங்க. போயிட்டு வரேன். அர்ச்சனா, மாப்பிள்ளை ஏதோ பெரிய பிசினஸ்ல பிஸியா இருக்காருன்னு சொன்னா. ஆனா டிசைன்ஸ் பண்றதுல அவளும் ஹெல்ப்பா இருக்கான்னு எனக்கு சொல்லவே இல்ல. என்ன? அர்ச்சனா டிசைன்ஸ் பண்றாளா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல அர்ச்சனா ஓய்வு எடுத்துக்கணும்ல.
சம்மந்தி அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா அவங்க விடவே மாட்டாங்க. அர்ச்சனா கொஞ்ச நாளைக்கு நல்லா ஓய்வு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நேரத்துல அவ சோர்வடைய கூடாது. அவ உடம்ப அவ எவ்வளவு கவனமா. போதும் போதும் விடு ராதிகா. அங்கதான் அர்ச்சனாவை நல்லா பாத்துக்கறாங்கல்ல. வர வர நீ ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட. அவங்கதான் நல்லபடியா பாத்துக்கறாங்கல்ல. சரி, இந்த பாட்டிக்கு மட்டும்தான் குழந்தைய பத்தி கவலை இருக்குமா? அந்த பாட்டி கவலை இருக்காதா? அவங்க வீட்டுல பிறக்க போற முதல் குழந்தை இது. அதுவும் இல்லாம மாப்பிள்ள ரொம்ப பக்குவமா நடந்துக்குவாரு. அர்ச்சனாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அது சரி, அர்ச்சனாவுக்கு டைம் இல்ல, அப்புறமா பேசுறேன்னு தானே உங்ககிட்ட சொன்னா. அத ஒரு பெரிய விஷயமா நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல, கவலை எல்லாம் படல. என்னவோ மனசுக்கு. ராதிகா, அர்ச்சனா அப்பதான் ஏதாவது வேலை செய்யலாம்னு உட்கார்ந்திருப்பா. சின்ன சின்ன வேலையெல்லாம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். எனக்கு தெரியும், விஸ்வநாதர் ராத்திரியில ரொம்ப நேரம் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது உனக்கு அது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நீயும் அவன் கூட சேர்ந்து முழிச்சிட்டு தானே இருப்ப. ஆமா அத்தை, அது உண்மைதான். அது ஒண்ணும் இல்ல, அர்ச்சனாவோட படப்படப்பையும் அவளோட குரல்ல கேட்டுதான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல அத்தை. அட, இவ பண்ண வேலைய பாருங்களேன். நூல் முழுக்க அடடே. நாசமாக்கிட்டா. அனன்யா இப்பவே ஸ்வெட்டர் பின்ன ஆசைப்படுறா போல இருக்கு. வணக்கம் பெரியய்யா. வணக்கம் சின்னையா. வணக்கம். நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேங்கய்யா. பெரியய்யா, என்ன மன்னிச்சு. பரவாயில்ல, பெரியம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லு. சரி. கார்த்திக், காலையில டிசைன்ஸை உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா? அது காலையில 8 மணிக்கு நான் கிளம்பணும். பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பாதி வேலை தான் முடிஞ்சதா? ஆமாப்பா, ஆக்சுவலி இப்பதான் ஆரம்பிச்சேன். ஐடியா ஃபைனல் பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. அர்ச்சனாவுக்கும் டிசைன் பண்ண பெருசா அனுபவம் இல்ல, அதான் லேட் ஆயிடுச்சு. நாங்க ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு வேலையை முடிச்சிருவோம் பெரியப்பா. அதுக்கப்புறம் பகல்ல சும்மா தானே இருப்பேன், அப்ப தூங்கிக்கிறேன். அந்த டிசைன்ஸை என்கிட்ட காட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியப்பா, அது பெரியம்மாவோட பாட்டியோட ஒரு ஹாரம் இருந்தது. அத வச்சுதான் எங்களுக்கு இந்த ஐடியா வந்தது. இத பேசிக்கா வச்சு இன்னும் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம்னு தோணுது. பரவாயில்லையே, உண்மையிலேயே நல்ல ஐடியா. பெரியப்பா, வளையல் வளையல் டிசைன் எப்படி இருக்கும்? இது வங்கியும் ஒடியானமும். நிஜமாதா? இந்த ஹாரத்தையும் வளையலையும் பார்க்கும்போது ராஜா வீட்டு பொக்கிஷம் மாதிரியே இருக்கு. அழகா இருக்கு. மான அடிப்படையா வச்சு பண்ண டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நம்ம கிளைண்ட்ஸ் வெளிநாட்டுக்காரங்க. ஒருவேளை அவங்களுக்கு இது பிடிக்காம போச்சுன்னா?
அதனால கொஞ்சம் யோசிச்சு டிசைன் பண்ணு. ஆரத்துல மான் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ வரைஞ்ச தோடுல மான் ரொம்ப பெருசா இருக்கு. உன்னோட எண்ணம் எப்பவும் பெருசா தெரியணும். அதே நேரத்துல ரொம்ப அழகா நளினமா இந்த வேலையை செய்யணும். அப்புறம் சின்ன சின்ன கல்லா இதுல வைக்கிறதுக்கு பதிலா பெரிய கல்லா ஆனா கொஞ்சமா வைக்கணும். அது நல்லா எடுப்பா இருக்கும். சரிங்க பெரியப்பா, நான் இதெல்லாத்தையும் மறுபடியும் வரைஞ்சிடுறேன். ஆனா அதுக்கு டைம் இல்லையே. கார்த்திக், பெரியப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்போ உனக்கு சுத்தமா டைமே கிடையாது. காலையில 8 மணிக்கெல்லாம் நீ கிளம்பணும்ல. வேலை வேற பாதிலேயே நிக்குது. உன்னால எப்படிப்பா இதெல்லாம் செய்ய முடியும்? என்னால செய்ய முடியும்பா. கார்த்திக், அர்ச்சனா, இப்பவாவது வந்து சாப்பிடுங்களேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. அர்ச்சனா, போதும்மா, நீ போய் தூங்கு.
கலர் வேணா நாங்க பண்ணி வைக்கிறோமே. ஆமா அர்ச்சனா, நீ டயர்டா இருப்ப, படுத்துக்கோ. அம்மாவும் பெரியம்மாவும் பாத்துக்கிறாங்களா, முடிஞ்சிரும். ஆமாம்மா, நீ ராத்திரி முழுக்க கண் முழிக்க கூடாது, அப்புறம் இடுப்பு வலி வந்துரும். போமா, போய் நீ தூங்கு போ. வா. விடிஞ்சிருச்சுமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது ஒண்ணுதான் பாக்கி. நல்ல வேலைக்கா, பசங்க கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்தாங்களே. ஆ, இங்க பாருங்கக்கா, நீங்களும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தா நல்லது இல்லையா? நான் இதை முடிச்சு வச்சிடுறேனே. அடட, இல்ல, நானே பண்றேன். அர்ச்சனா, அம்மா, நீங்க 2 பேரும் இன்னுமா வேலை செய்றீங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, விடிஞ்சிருச்சு போல இருக்கே. இதோ அர்ச்சனா, முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 மணி நேரத்துல கார்த்திக் வேற கிளம்பிடுவான். பேசாம ஒண்ணு பண்ணலாம், நம்ம குளிச்சுட்டு பூஜை ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கப்புறம் ஒண்ணுதான் இருக்கு, அதை நான் பண்ணி கொடுத்துடுறேன். ஆ, அதுக்குள்ள கார்த்திக்கும் ரெடி ஆயிடுவான்ல, போறப்ப டிஃபன் சாப்பிட்டு போவோம். ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், மணி இப்ப 7:20. கரெக்டா 8 மணிக்கெல்லாம் நீ கிளம்பினா. சரிங்கப்பா. கார்த்திக், நீ சாப்பிட்டு கிளம்பலாம்ப்பா. மாணிக்கம், நீங்க டிஃபன் எடுத்து வைங்க. சரி. அப்பா பெரியப்பா, நீங்க பிரசன்டேஷனை பாத்துங்க, வாங்க. பாப்பா, அங்க உட்காரலாம் வா. அக்கா, நீங்க டிஃபன் டீ எல்லாம் பாத்துக்கோங்க, நான் கடைசி டிசைனை ரெடி ஆ, பண்ணிடுறேன். வா, வா. அம்மா சாந்தி, டீய குடிமா. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு போச்சுக்கா, ஒரு நிமிஷம். ஆச்சு. ஒரு வழியா எல்லாத்தையும் அட கடவுளே. அம்மா, இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணி ஊத்தி கழுவிடலாமா? அப்ப சுத்தமாயிடும்ல. இல்ல பெரியம்மா, அப்படியெல்லாம் சரியாகாது. இப்ப இது மொத்தமா வேஸ்டா போயிடுச்சு. அவருக்கு நான் டிசைன்ஸை காட்ட முடியாதே. என்ன மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம தான் ஏதோ. இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ஒண்ணு வேணும்னு அப்படி பண்ணலையே. இப்ப என் டென்ஷன் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம கிட்ட இப்ப டைமே இல்ல. எப்படி நான் டிசைன்ஸ் அவங்களுக்கு காமிப்பேன்? கார்த்திக், இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி கொடுக்கறோம். நீங்க ஆனா உட்காருங்க. 1/2 மணி நேரத்துல எப்படி முடியும் அர்ச்சனா? மொத்த டிசைன்ஸையும் மறுபடியும் பண்ண வேண்டியிருக்கும். கலர் வேற பண்ணணும். இத பண்ணி முடிக்க ராத்திரி முழுக்க டைம் எடுத்தது இல்ல. கார்த்திக், கொலுசு வரையறது ஈஸி, இல்லனா உங்க செட் அரைகுறையுமா தான் நிக்கும். சரி, அப்ப நீ ஒரு வேலை பண்ணு. நீ ஸ்கெட்ச் மட்டும் பண்ணு, நாங்க மத்த வேலையை பார்க்கறோம். கார்த்திக், நீயும் சேர்ந்து வரைஞ்சு கொடுப்பா, நாங்க கலர் பண்ணி கொடுத்துடுறோம். சீக்கிரமா முடிச்சிரும். நான் காப்பி பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அண்ணா, நீங்க உட்காருங்க. அதுக்குள்ள நம்ம கார்த்திகோட வேலையை பார்க்கலாம். ஒண்ணுல சாந்தி, ஏன் கவலைப்படுறாங்க? சாமி,
மணி 8 ஆயிடுச்சு. எவ்வளவு முடிச்சீங்களோ அதை மட்டும் கொடுங்க. இதோ கார்த்திக், இன்னும் ஒரு 5 நிமிஷம். முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க போதும். நான் போற வழியில இதையெல்லாம் பண்ணிக்கிறேன். அவங்க வீடு இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. அர்ச்சனா, ரொம்ப லேட் ஆகுது. 2 நிமிஷம் கார்த்திக், 2 நிமிஷம். நல்லா இருப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா, நல்லபடியா முடிச்சிட்டு வாப்பா. சரி. முடிஞ்சிருச்சு. இந்தாங்க. தேங்க்ஸ் அர்ச்சனா. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லப்பா. அம்மா, கொஞ்சம் கூட கஷ்டம் கிடையாது. வேலையெல்லாம் நீங்க தானே செஞ்சீங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த வேலையில ஆரம்பத்துல தடங்கள் வருதோ அந்த வேலை கடைசியில நல்லபடியா முடியுமா. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். தேங்க்ஸ் அர்ச்சனா. கார்த்திக் தம்பி, ஐயோ ஆமால. இந்தப்பா. நான் போனதும் ஃபோன் பண்றேன்.